இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நோயாளிகளை சந்திக்கிறத ஒரு சிரமமாகவும் அதை ஒரு கஷ்டமாகவும் பார்க்குறாங்க. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளிகளை போய் சந்திக்கணும், அவங்கள சந்தித்து இந்த மாதிரி துஆவை ஓதணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன பிரார்த்தனை? லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் இது உங்களின் பாவத்திலிருந்து மிகப்பெரிய சுத்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நோயாளிக்கான ஆறுதல் வார்த்தையே சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மள பல பேர் நோயாளியை பார்க்க போகிறதில்ல, ஒரு கால் பார்க்க போனாலும் அவங்களை பயமுறுத்துறமான வார்த்தைகளை சொல்கிறோம். இந்த விஷயத்துலையுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளிகளை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளிகள் விஷயத்தில் சொன்ன மிகப்பெரிய ஹைலைட்டான வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு நோயாளிக்கு ஏற்படக்கூடிய துன்பம், கவலை, களைப்பு, ஈவன் முள் குத்துறது கூட இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொன்னது பிரபலியமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, உலக மக்களுக்கான தலைவர் அப்படின்றத நோயாளிகள் விஷயத்தில் கூட அவங்க நிரூபணம் பண்ணாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய யூத சிறுவனை அவங்க பார்த்தாங்க அப்படின்றதும், அவன் அந்த இடத்தில் இஸ்லாம் ஆனான் அப்படின்றதும் நாம் எல்லோரும் அறிந்த மிக பிரபலியமான வரலாறு. எனவே நாம் நம்முடைய குடும்பத்திலையும் உறவுகள்லையும் எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, நாம் அவங்க விஷயத்தில் எப்படி கேர் பண்ணுறோம், அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம பார்த்துட்டு வர 12 days சீரியஸில் இன்னும் நமக்கு 7 days இருக்குது. வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.